தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் இந்த 2026 கருத்து கணிப்புகளின்படி இது எல்லாமே தவிடு பொடியாக்கி நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் பெரு வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த ஆட்சி அமைக்கும் வகையில் பெரும்பான்மைக்கு தேவையான ஒரு கட்சி தனியாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 இடங்களில் வெற்றி பெற வேணும். ஆனால் தாவேகாவுக்கு பார்த்திங்களா 108 இடங்கள் கிடைச்சிருக்கு. அதே போல் தான் திமுக ஆட்சிக்கு பார்த்திங்களா கூட்டணிக்கு 73 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 53 இடங்களும் கிடைச்சிருக்கு. தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேணும் அப்படின்னா இன்னும் அவருக்கு 12 உறுப்பினர்களோட ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுது. அதற்காக தாவேகா தலைவர் விஜய் தரப்புல இருந்து அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகிட்ட ஆதரவு கேட்டதாக தகவலுமே வெளியாயிருக்கு. அப்படி பிற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்பாங்க. ஸோ இதை தாவேகாவால் தவிர்க்க முடியாது. பெரும்பான்மை கிடைப்பதற்காக பிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தாவேகாவால் தனித்து இயங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கவர்னர் ஆர்சேலருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்காரு. மேலுமே சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார காலம் அவகாசமானது விஜய் கேட்டிருக்காரு. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க தாவேகா கட்சி எந்த கட்சிகளோட ஆதரவை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கெஜ்ரிவால் பாணியை கையில் எடுப்பார் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அதாவது 2012ஆம் ஆண்டு ஆத்மி கட்சியை தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் 2013ஆம் ஆண்டு டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவோட ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்தது. ஆனால் ஜனலோக்பால் மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்ற முடியாமல் போனதுனால முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செஞ்சார். அதாவது ஆட்சி அமைத்து 49 நாளிலேயே ஆத்மி அரசு கலைந்து போனது. இப்படி அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு மீண்டும் டெல்லியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையோட ஆட்சி அமைந்தது. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 70 இடங்களில் 67 இடங்களை கைப்பற்றி அசத்தியது. எனவே இது போன்ற நிலையே தாவேகா தலைவர் விஜயுமே இப்போது கையில் எடுப்பதாக சொல்லப்படுது. அதாவது யாரும் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும், நிபந்தனையோடு ஆதரவு கரம் நீட்ட வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லியும் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் விஜய் பேசியதாக சொல்லப்படுது. தமிழக மக்கள் நம்மை நம்பி இந்த அளவுக்கு வெற்றி கொடுத்துருக்காங்க. எனவே தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வந்தாலும் இதைவிட அதிக இடங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியில் விஜய் பேசியதாக தெரிகிறது. எனவே ஆதரவு கரம் நீட்ட வரக்கூடிய கட்சிகளை தாவேகா தலைவர் விஜய் அரவணைத்துக் கொள்வாரா அல்லது என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பல மக்களோட கருத்தாகவும் இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஒரு கட்சி ஆட்சி அமைக்க குறைந்தது 118 தொகுதிகள் அவசியமாக வேணும். ஆனால் தாவேகா கட்சிகிட்ட 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. இருந்தால் கூட தனிப்பெரும் கட்சியாக இருந்தால் தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். அதன்படி தான் விஜய் முதல் அமைச்சராக பொறுப்பேற்று கவர்னர் நிர்ணயிக்கக்கூடிய காலக்கெடுக்கள் சட்டசபைகள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேணும். பெரும்பான்மைக்கு தேவையான இடம்னு பார்த்தோமா 118 இடங்களுக்கு இன்னும் 12 இடங்கள் தேவைப்படும். அதாவது 108 அப்படிங்கிற எண்ணிக்கையோட அதை சாத்தியப்படுத்துவது கடினம். எனவே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு அளித்துச்சு அப்படின்னா ஆட்சியில் நீடிக்க முடியும் அப்படின்னு சூழலானது நிலவியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தாவேகா வெளிப்படையாக எந்த ஒரு கட்சியிடமும் ஆதரவு கோரவில்லை அப்படின்னாலும் பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் நேரில் சந்தித்து பேசியதாக ஒரு தகவலுமே வெளியாயிருக்கு. 5 ஆண்டுகள் வலுவான ஆட்சி அமைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆதரவு கோரி எடப்பாடி பழனிசாமியை அவர் நேரில் சந்திக்க பரபரப்பு தகவலுமே வெளியாகிருக்கு. இந்த நிலையில் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கூறுகையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தாவேகா
பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்பட்ட கட்சியோட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வெளியான தகவலுமே தவறு. ஆதவ் அர்ஜுனா நிறுவனத்தின் சொந்தமான காரில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்றவங்க தாவேகா நிர்வாகிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படிங்கிறது உண்மையான தகவல் தெரியவில்லை. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தல் ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு தேர்தலாக இந்த தேர்தலானது இருக்குது. இந்த ஆட்சி அமைக்கும் வகையில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுது. இப்படி ஒரு சூழலில் பிற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்கும். இதை தாவேகாவால் தவிர்க்க முடியாது. பெரும்பான்மை கிடைப்பதற்காக பிற கட்சி இதை பார்த்திங்களா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா மட்டுமே நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால் தாவேகாவால் தனித்து இயங்க முடியாத ஒரு சூழலானது இருக்குது. அப்படி ஆதரவு கொடுத்து முதல் அமைச்சராக பொறுப்பேற்றதும் விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும், பெண்களுக்கு காத்திருக்கக்கூடிய குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது தகவலானது ரொம்ப ஆவலோட மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மை அப்படிங்கிறது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் பாதியான 117 தொகுதிகளை விட ஒன்று கூடுதலாக இருக்க வேணும். அதாவது 118 தொகுதிகள் ஒரு கட்சி தனியாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 தொகுதிகள் தேவைப்படும். இதனிடையே தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பற்றிங்களா சந்தித்து ஆலோசனை நடத்திருக்காரு. அப்போது அனைவருக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த சூழலில் ஆட்சி கட்டில் அமருவதற்கான நடவடிக்கைகளை தாவேகா தீவிரமாக எடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்சியின் வெற்றிக்கான கதாநாயகனாக எப்போதுமே அந்த கட்சி வெளியிடும் தேர்தல் அறிக்கை தான் இருக்கும். அந்த வகையில் தான் தாவேகா தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருந்தது. அந்த தேர்தல் அறிக்கையும் அந்த கட்சியோட வெற்றிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. அதன்படி தான் முதல் அமைச்சராக விஜய் பொறுப்பேற்றும் அந்த தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய முதல் கையெழுத்து இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போது மக்கள் மத்தியில் நிறையவே எழுந்திருக்கு. தாவேகா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பார்த்தோமா, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்குமே 60 வயது எட்டும் வரையிலுமே அவங்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 2500 வரை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வழங்குவதற்கான தொகையுமே வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாநிலம் முழுவதுமே இயங்கக்கூடிய நகர மாநகர மாவட்டங்களுக்கு இடையான அனைத்து அரசு பஸ்களிலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணிக்கும் வெற்றி பயணம் திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும் பட்டு சேலையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அரசு ஆஸ்பத்திரிகளில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒரு தங்க மோதிரம், மென்மையான துணி, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தாய்மாமன் சீர்பெட்டகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 1 முதல் +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களோட தாயார் காப்பாளர் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 15,000 2 தவணைகளில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தகுதி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் கொடுக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குமே 100% சுத்தமான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு பெறும் வகையில் 5 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்களில் எடை குறைவு, தரக்குறைவு, கலப்படம், கடத்தல் ஆகியவற்றை எல்லாமே தடுத்து நியாயமான எடையில் தரமான பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரிசி அதே மாதிரி தவிர்த்த மக்களுக்கு அனைத்து ரேஷன் பொருட்களும் பாக்கெட்டுகளாக விநியோகம் செய்யப்படும். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். மத்திய அரசோட பொது பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மருத்துவ கல்வி உள்ளிட்ட மாநில பட்டியலுக்கு மாற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் எதற்கு முன்னுரிமை முதல்ல கையெழுத்து போட போகிறாரு, முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பில் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும். இதன் மூலம் போர்க்கால அடிப்படையில்
செயல்பட்டு போதைப்பொருள் பயன்பாடு அறவே நீக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளோட குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2 லட்சம் குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவங்களுக்கு கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. பெரும்பாலுமே மகளிர் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு விஜய் முன்னுரிமை அளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கட்சி வட்டாரத்திலுமே பேசப்படுகிறது. அது ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் ஒவ்வொரு மாதமும் 2500 கொடுக்கப்படும் என்ற அறிவிப்போ அல்லது வேறு ஏதாவது அறிவிப்போ முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்மளுடைய நாட்டில் ஏற்படுத்த போகிறாரு, எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய நாட்டில் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையுமே நடந்து கொண்டு இருக்கிறது. இறுதியில் பார்த்திங்களா இறுதிக்கட்ட ஒரு நிகழ்வாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.